வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிகைக்கு என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, எல்லாமல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கி சிவபிராசில் அடுத்து 83வது பாடலில் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆன்ம லாபம் அதை குறித்து தான் இங்கே சொல்ல போகிறாங்க. அப்போ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, முந்திய ஒருமையாலே மொழிந்தவை கேட்டல் சிந்தனை செய்தல் உண்மை தெளிந்திடல் அது தானாக வந்தவாறு எய்தல் நிட்டை மறுவுதல் என்று நான்காம் இந்தவாறு அடைந்தோர் முக்தி எய்திய இயல்பினோரே அப்படின்னு அந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆன்ம லாபத்தை பற்றி தான் நமக்கு இங்கே சொல்கிறாங்க. அதாவது என்ன, ஆன்ம லாபம், சிவப்பேறு, நிட்டை, சுவானுபூதி என்பன ஒரு பொருள் சொற்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்ம லாபம் அல்லது துரியாதீதம், நிட்டை, சிவப்பேறு, சிவபோகம், இன்புறு நிலை, ஆன்ம லாபம், இந்த மாதிரி இது எல்லாமே ஒரு பொருள் குறித்த சொற்கள் தான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. சரி, அடுத்து என்ன சொல்கிறாங்க, முற்பிறவிகளிலே ஈட்டிய சரியே கிரியை யோகங்களின் முதிர்ச்சியினால், அப்போ முற்பிறவிகளில் நாம் செஞ்ச இந்த சரியை கிரியை யோகம் இதிலெல்லாம் நின்றுப்போம் இல்லையா, அதனுடைய முதிர்ச்சியினால் இருவினை ஒப்பும் மலப்பரிபாகமும் பிறந்து சத்து நிபாதம் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முற்பிறவியில் செஞ்ச அதனால் கிடைச்ச அந்த நம்ம ஈட்டிய அந்த சரியை கிரியை யோகங்களுடைய முதிர்ச்சியினால் நம்ம சரியே கிரியை யோகங்கிற அந்த மார்க்கங்களில் நின்று போண்டியா, அதனால் கிடைத்த அந்த முதிர்ச்சியினால் நமக்கு இந்த இருவினை ஒப்பு, நமக்கு இருவினை ஒப்புலாம் என்னென்னு தெரியும், முன்னாடி நான் ஆடியோ போட்டிருக்கேன். ஸோ இருவினை ஒப்பு, அப்புறம் மலப்பரிபாகம், இதெல்லாம் பிறந்து சத்தி நிபாதம் நமக்கு உண்டாகும். அப்பொழுது பதி பசு பாசங்களின் இயல்புகளை அறிவிக்கும் ஞானாசிரியர் எங்குளர் என்று. அப்போ அந்த மாதிரி நமக்கு இருவினை ஒப்பு, மலப்பரிபாகம், சத்தி நிபாதம் இதெல்லாம் வந்த பிறகு நமக்குள்ள அடுத்த தேடல் என்ன, அந்த ஆன்மாக்கள்கிட்ட இந்த தேடல் உருவாகுது அப்படின்னா, பதி பசு பாசங்களுடைய இயல்புகளை அறிவிக்கும் அந்த ஞானாசிரியர் எங்குளர், எங்கே இருக்காங்க அந்த ஞானாசிரியர் அப்படிங்கிற அந்த தேடும் கருத்து நமக்கு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ முன் பிறவிகளில் அந்த செய்த சரிய கிரிய யோகங்களுடைய முதிர்ச்சியினால் நமக்கு என்னமா இந்த இருவினை ஒப்பு, மலப்பரிபாகம், சத்தி நிபாதம் இதெல்லாம் உண்டாகுது. அதுக்கு அப்புறம் தான் அந்த ஞான வேட்கை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாட்டம் வருது. எப்படி, இந்த பதி பசு பாசங்களுடைய இயல்புகளை அறிவிக்கக்கூடிய ஞானாசிரியர் எங்கு உளர் அப்படிங்கிற அந்த தேடக்கூடிய கருத்து பிறக்கும், தேடும் கருத்து பிறக்கும். இப்பக்குவத்தை எதிர்பார்த்து இதுவரையும் உள்ளே நின்று உணர்த்தி வந்த பரமசிவன் அப்போது ஆச்சாரிய வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து சிவ தீக்கை செய்து பதி பசு பாசங்களின் இயல்புகளை உணர்த்துவார். அப்போது நம்மளுடைய பக்குவத்தை யாருக்கு தெரியும்? அந்த இறைவனுக்கு தான் தெரியும். நம்முடைய உயிர் பக்குவம் அந்த இறைவனுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்போ இந்த பக்குவத்தை எதிர்பார்த்து இதுவரை உள்ளே நின்ற அந்த உள்ளே நின்று உணர்த்தி வந்த அந்த பரமசிவன் என்ன பண்ணுவாராம், இப்போது ஆச்சாரிய வடிவம் கொண்டு எழுந்தருளி வந்து சிவதீக்கை செய்து இந்த பதி பசு பாசங்களுடைய இயல்புகளை நமக்கு உணர்த்துவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மாணாக்கரிடத்தில் ஞானம் பிரகாசிக்கும். இப்போ பதி பசு பாசங்களுடைய இயல்புகளை உள்ளவாறு உணர்த்தும் போது ஞானம் நமக்கு வருது இல்லையா, ஞானம் பிரகாசிக்கும். அந்த ஞானம் மாணாக்கனினுடைய பக்குவ உயர்ச்சி தாழ்ச்சிகளுக்கு ஏற்ப ஏறுவது அன்றி ஒருபடித்தாய் அது ஏறாது. இப்போ ஞானாசிரியர் எல்லாருக்கும் இந்த மாதிரி உள்ள பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு ஞானாசிரியராய் எல்லாம் சகலரில் பக்குவப்பட்டவங்களுக்கு சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரே போல் அது இப்போ உங்களுக்கு அது என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஏறுமா அல்லது புரியுமா அப்படின்னா கிடையாது. இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க ஒரு கிளாஸில், இப்போ 40 ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அந்த டீச்சர் சொல்லிக் கொடுக்குறது ஒரே இதை தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்காங்க. ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரே மாதிரி புரிதல் இருக்கா, அது தெரியுதா, புரிஞ்சுக்கிறாங்களான்னா இல்லை இல்லையா? அதே மாதிரி தான் இங்கே ஞானாசிரியர் பதிபசு பாசத்தினுடைய இயல்புகளை நமக்கு எடுத்து சொன்னாலும் அந்த மாணாக்கனிடத்தில் அது இந்த ஞானம் மாணாக்கனுடைய பக்குவ உயர்ச்சி தாழ்ச்சிக்கு ஏற்ப தான்
அவங்கள்ட்ட அது புரிதலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அந்த ஞானம் மாணாக்கனுடைய பக்குவ உயர்ச்சி தாழ்ச்சிக்கு ஏற்ப ஏறுவது அன்றி ஒருபடித்தாய் ஒரே மாதிரி ஏறாது அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பக்குவ வேறுபாட்டால் அந்த ஞானம் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை என 4 வகையாய் இருக்கும். அப்போ இந்த மாதிரி பக்குவ வேறுபாட்டினால அந்த ஞானம் சிலருக்கு கேட்க மட்டும் செய்வாங்க, சிலர் அதை சிந்திப்பாங்க, கொஞ்சம் பேர் கொஞ்சம் பக்குவானவங்க தெளிவடைவாங்க, அதுக்கப்புறம் நிட்டை கூடுவாங்க. இப்படி 4 வகையாக அது இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஞானத்தினுடைய அந்த வழிகள் 4 வகையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பதி பசு பாசங்களுடைய இயல்புகளை ஆச்சாரியார் வாயிலாக கேட்டல், பதி பசு பாசங்களின் இயல்புகளை அறிதலாவது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆச்சாரியர் வாயிலாக இந்த பதி பசு பாசங்களுடைய இயல்புகளை அறிதல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த தனுவாதி பிரபஞ்சம், அந்த பதி பசு பாசங்களுடைய இயல்புகளை அறிதல் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தனுவாதி பிரபஞ்சம் ஜடப்பொருள் என்றும் ஆன்மாவுக்கு அந்நியமானது என்றும் ஆன்மா தூல சித்து என்றும் மரமறைப்பினாலே தனது இயல்பை அறியாது பிரபஞ்சத்தில் வசப்பட்டு துன்புறுகின்றது என்றும். அப்போ இந்த உண்மைகள்லாம் தெரிய வருதுங்கிறாங்க. எதெல்லாம் தெரிய வருது? இந்த பிரபஞ்சம் ஜடப்பொருள் அப்படின்னும் இந்த ஆன்மாவுக்கு அது அந்நியமானது அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ நாம் இப்போ என்ன நினச்சிட்ருக்கோம்? நாம் தான் இந்த உடல், நாம் தான் அந்த கருவி கரணங்கள், இந்த உலகம் நிலையானது, இப்படிலாம் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படி இல்லாமல் இந்த புரிதல் எப்படி வருது? இந்த பிரபஞ்சம் இது ஒரு ஜடப்பொருள் அப்படிங்கிறது தெரியுது. ஆன்மாவுக்கு அந்நியமானது என்றும் ஆன்மா தூல சித்து அப்படின்னும் இந்த மலமறைப்பினாலே தனது இயல்பை அறியாது பிரபஞ்சத்தில் வசப்பட்டு துன்புறுகின்றது என்றும். அப்போ இதுவரை நாம் இந்த உலக மயக்கத்தில் தானே கிடந்து நம்ம அழிஞ்சு கிடக்கோம் இல்லையா? அப்போ இப்போ அது புரியுது. இந்த பிரபஞ்சத்தில் வசப்பட்டு துன்புறுகின்றது என்றும் பதி சூக்கும சித்து என்றும். பதிங்கிறது சூக்கும சித்து இல்லையா? அப்போ சூக்கும சித்து என்றும் எங்கும் வியாபகம் உள்ளது என்றும் உயிருக்கு உயிராய் இருக்கும் இயல்புடையது என்றும் என்றும் எல்லாவற்றையும் ஒருங்கே ஓரியல்பாய் அறியும் பேரறிவுடையது என்றும் அறிதலாம். அப்போ உயிருக்கு உயிராய் இருக்கக்கூடிய இயல்புடையது அந்த பதி அப்படின்னும் அந்த பதியானது ஒருங்கே ஓரியல்பாய் அறியும் பேரறிவுடையது அப்படிங்கிற இதுவும் அதுக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பதி பசு பாசம் 3னுடைய இயல்பை உள்ளவாறு அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை வருது. எப்போ இந்த ஞானாசிரியர் இந்த இந்த ஆன்மாக்களுக்கு ஞானாசிரியர் ஞானத்தை கற்றுக் கொடுக்கும்போது, ஞானத்தை கொடுக்கும்போது இந்த புரிதல் உண்டாகுது. எல்லாருக்கும் உண்டாகுதான்னா இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் புரியாது. ஒரே என்ன வார்த்தை கொடுக்காங்கன்னா ஒரே ஒருபடித்தாய் ஏறாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? அந்த ஒருபடித்தாய் ஏறாது. மாணாக்கனுடைய பக்குவ உயர்ச்சி தாழ்வுக்கு ஏற்பதான் அது புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஞானத்தில் இந்த 4 வழிகளையும் நமக்கு சொல்லிட்டு இந்த ஞானாசிரியர் சொன்ன பிறகு உங்களுக்குள்ள அந்த ஆன்மாக்களுக்கு என்ன புரிதல் இந்த பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு புரிதல் வருது. என்ன? இந்த பிரபஞ்சம் ஜடப்பொருள், இது ஆன்மாவுக்கு அந்நியமானது, ஆன்மா தூல சித்து அப்படின்னு தெரியுது. அதுக்கப்புறம் பதி சூக்கும சித்து. அதுக்கப்புறவு இந்த நம்ம இதுவரை இந்த பிரபஞ்சத்தில் வசப்பட்டு துன்புற்று கிடக்குது அப்படிங்கிறது தெரியுது. அப்புறம் இந்த பதியானது எங்கும் வியாபகம் உள்ளது என்றும் உயிருக்குயிராய் இருக்கும் இயல்புடையது என்றும் எல்லாவற்றையும் ஒருங்கே ஓரியல்பாய் அறியும் பேரறிவு உடையது என்றும் அறிதலாம். அப்போ பதியை பற்றி அறியுது, பசுவை பற்றி அறியுது, அந்த உலகத்தை பற்றி உள்ளதை உள்ளவாறு அறியுது இல்லையா? அதான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம் ஆச்சாரியார் கூறும் மொழிகளை கேட்கும் மாணாக்கனுக்கு கேட்டல் அறிவு உண்டாகும். இப்போ கேட்டல் அறிவு உண்டாயிருக்கு. ஓகே, இது இந்த உலகம் ஒரு ஜடப்பொருள், இந்த ஆன்மா தூள சித்து, இந்த பதியினுடைய அறிவு பேரறிவுடையது, இப்படிலாம் ஞானாசிரியர் உணர்த்தும் போது இவங்க இந்த கேட்டல் கேட்குறாங்க இல்லையா? அந்த கேட்கக்கூடிய மாணவனுக்கு அந்த கேட்டல் அறிவு அப்படிங்கிறது அங்கே வருது. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். கேட்டல் அறிவுங்கிற அந்த இது அதுக்கு வருது.
இதனால் வரும் அந்த அனுபவம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பதி உயிருக்கு உயிராயும் எங்கும் வியாபகமாய் இருக்கும் நிலையும், அப்பதி வியாபகத்துக்குள் ஆன்மா வியாபியமாய் இருக்கும் நிலையும், அவ்வான்மாவில் பிரபஞ்சம் வியாபியமாய் இருக்கும் நிலையும் நிர்விகற்பமாய் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த பதியானது உயிருக்கு உயிராய் எங்கும் நமக்கு வியாபித்து இருக்கக்கூடிய அந்த நிலையை தெரியுது. அந்த பதியானது அந்த அப்பதி வியாபகத்துக்குள்ள ஆன்மா வியாபியமாய் இருக்கக்கூடிய நிலையும் தெரியுது. அவ்வான்மாவில் பிரபஞ்சமானது வியாபியமாய் இருக்குங்கிற நிலையும் இப்போ நிர்விகல்பமாய் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது கேட்டல் அப்படிங்கிறது. அப்போ இது எல்லாமே இந்த கேட்டல் அறிவில் தான் வருது இல்லையா. அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது இந்த கேட்டல் சிந்தனை செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டல் முதல் ஸ்டேஜ், ரெண்டாவது அதை சிந்திக்கிறது, சிந்தனை செய்தல். அடுத்தது என்ன, இந்த தீவிரதர பக்குவமுடைய மாணாக்கனுக்கு ஆச்சாரியார் உபதேசித்தலால் உண்டாகிய அந்த கேட்டல் என்னும் ஞானம் மந்தமாதலின்றி முதிர்ந்து முருகி விளையும். அப்போ இவங்க ஏற்கனவே என்ன அப்படின்னா அந்த தீவிரதர பக்குவமுடையவங்க, தீவிரதர சக்தி நிபாதத்தில் உள்ளவங்க. அதனால் இப்போ ஞானாசிரியர் சொன்னார் இல்லையா, இதெல்லாம் கேட்ட அறிவு வந்தாச்சு. அந்த கேட்டறிவோடு நிற்காம அடுத்து சிந்திக்கக்கூடிய அந்த ஒரு திறன் இவங்களுக்கு இருக்குது, வருது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆச்சாரியார் உபதேசத்தில் உண்டாகிய கேட்டல் என்னும் ஞானம் மந்தமாதலின்றி, அது மந்தமாக இல்லாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க. என்னது, சிந்தித்தல்ங்கிற நிலைக்கு அந்த அவங்க சிந்தித்தல்ங்கிற நிலைக்கு போகிறாங்க. அப்போது தான் கேட்ட பொருளை சிந்திக்குமாறு அதன் முறைமையை தனது ஆச்சாரியாரிடம் கேட்டு அப்பொருளின் கண் மனம் ஒருபட்டு நிட்டை கூடுதற்கு ஆசை உடையவன் ஆவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேட்டாச்சு, அடுத்தது சிந்திக்கக்கூடிய பக்குவம் முதிர்ச்சி வருது. அப்போ அப்படி சிந்திக்கும்போது என்ன அப்படின்னா, அந்த தனது ஆச்சாரியன்ட்ட என்னென்னலாம் பதி பசு பாதத்தை பற்றி தானே அவர் சொல்கிறாரு, அதனுடைய உண்மை இயல்பை அதெல்லாம் கேட்டுட்டு மனம் ஒருப்பட்டு நிட்டை கூடுவதற்கு ஆசைப்படுறாங்க. அந்த ஆசைப்படக்கூடிய அந்த நிலை அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வாறு வரப்பெறின் பிரபஞ்சத்தில் விருப்பு வெறுப்பின்றி சிந்தித்த தொழில் ஒன்றையே மேற்கொண்டு, அப்போ அந்த மாதிரி சிந்தித்தல் ஸ்டேஜுக்கு வந்த உடனே அவங்களுக்குள்ள அந்த பிரபஞ்சத்தில் எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த சிந்தித்த தொழில் ஒன்றையே அவங்க மேற்கொண்டு, ஓகே ஞானாசிரியர் என்னென்ன சொன்னார் அதெல்லாம் அந்த சிந்திக்கிற ஒன்றையே அவங்க மேற்கொண்டு வேறொன்றிலும் பற்றின்றி பேரறிவாகிய சிவமும் சிற்றறிவாகிய தானும் ஆதித்தன் ஒளியும் கண்ணொளியும் போல அத்துவிதமாய் கலந்து நிற்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சிந்தித்தல் அப்படிங்கிற ஸ்டேஜில் என்ன நடக்கு, நிட்டை உடனுங்கிற அந்த ஆசை உங்களுக்கு முதல்ல வந்துடுது இல்லையா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த பிரபஞ்சத்தினுடைய விருப்பு வெறுப்பெல்லாம் நீங்கி, இந்த விருப்பு வெறுப்பு, இந்த பிரபஞ்சத்தில் விருப்பு வெறுப்பு இன்றி அவங்க என்ன பண்ணுறாங்களாம், அதாவது அவங்க என்ன பண்ணுறாங்க, விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்த சிந்தித்த தொழில் ஒன்றையே அவங்க மேற்கொண்டு ஞானாசிரியர் சொன்ன விஷயத்தையெல்லாம் அவங்க சிந்தித்து வேறொன்றினும் பற்றின்றி அந்த பேரறிவாகிய சிவமும் சிற்றறிவாகிய தானும் எப்படியாம், அந்த சிவமும் தானும் எப்படி, இந்த ஆதித்தன் ஒளியும் கண்ணொளியும் போல அத்துவிதமாய் கலந்து நிற்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஓமை சொல்கிறாங்க, எப்படி சூரியனும் அந்த சூரியனுடைய ஒளியும் நம்முடைய கண்ணொளியும் அப்படின்னு அதை ஓமை சொல்கிறாங்க. சூரியனுடைய ஒளி கண்ணொளியில் வரும்போது தான் நமக்கு அந்த பார்க்கக்கூடிய அந்த சக்தியை நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி இந்த சூரியனுடைய ஒளியும் தன்னொளியும் எப்படி இருக்குது, அதை மாதிரி இவங்க அத்துவித நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, அந்நிலையிலே தான் ஒரு பொருள் உண்டென்று அறியாது சிவத்தோற்றம் ஒன்றையே காணப்பெறுவான். இப்போ அந்த நிலையிலையும் தான் ஒரு பொருள் உண்டென்று அறியாது சிவத்தோற்றம் ஒன்றே காணப்பெறுவான். இக்காட்சி நிர்விகற்பம் சவிகற்பம் என்னும் இரண்டுக்கும் இடையாய் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்க இப்போ அதனுடைய இந்த ஆன்மானுடைய நிலை எப்படி இருக்குது, தான் ஒரு பொருள் உண்டென்று அறியாது சிவ தோற்றம் ஒன்றையே அது காணப்பெறுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த காட்சியானது நிர்விகற்பம் சவிகற்பம் இந்த ரெண்டுக்கும் இடையாய் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இவை சிந்தித்தல் என்னும் ஞானத்தினுடைய முறையும் அதன் கண் நிகழும் அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தித்தல் அப்படின்னோடனே நமக்கு அடுத்து என்ன ஞாபகம் வந்துடும், முதல்ல இந்த முப்பொருளை பற்றி அவங்க
அந்த ஞானாசிரியர் வந்து பக்குவப்பட்ட ஆன்மாக்களுக்கு எடுத்துரைக்காரு. அப்போ அந்த பதி பசு பாசம் மற்றும் மூன்றினுடைய இயல்பையே அது வந்து அதுக்கு வந்து தெரியக்கூடிய அந்த அறிவு வந்து வருது. அறிவு வந்தோடனே அதுக்கு வந்து தெரிஞ்சுக்குது என்னது கேட்டல்ங்கிற அந்த நிலையில் நிற்கிறாங்க முதல்ல இல்லையா. அந்த ஞானத்தினுடைய முதல் நிலை அந்த கேட்டல் அப்படிங்கிறதுல ஓகே. அப்போ இந்த உலகம் எல்லாமே ஜடப்பொருள், ஆன்மா நான் வந்து நான் தூள சித்து, இந்த பதி வந்து சூக்கும சித்து, அப்புறம் வந்து நான் வந்து தெரியாமல் இந்த பிரபஞ்சத்தில் வசப்பட்டு கிடக்கிறேன். அப்புறம் வந்து இந்த இறைவனுடைய அறிவு பேரறிவுடையது, அவர் எங்கும் வியாபிச்சிருக்காரு, உயிருக்குயிராக இருக்கக்கூடிய இயல்புடையது அப்படிங்கன்னும் அது வந்து அந்த மொழிகளை ஞானாசிரியர் சொல்லக்கூடிய அந்த மொழிகளை கேட்கக்கூடிய அந்த கேட்டல் அறிவு அப்படிங்கிறது அந்த ஆன்மாவுக்கு முதல்ல வருது. இது முதல் ஸ்டேஜ். ஓகேங்களா. அப்போ இந்த உயிருக்கு உயிராயும் எங்கும் வியாபகமாக இருக்கக்கூடிய அந்த நிலையும், பதி வியாபகத்துக்குள்ளே ஆன்மா வியாபியமாக இருக்கக்கூடிய அந்த நிலையும், அது மாதிரி அவ்வான்மாவில் பிரபஞ்சம் வியாபியமாக இருக்கக்கூடிய நிலையும் நிர்விகற்பமாக எதுக்கு அவங்களுக்கு தோன்றுது. இது ஃபஸ்ட்டு நிலை, கேட்டல் அப்படிங்கிற நிலை. ரெண்டாவது தான் இந்த சிந்தித்தல் அப்படிங்கிற நிலை. அப்போ அந்த தீவிரதர பக்குவமுடைய இந்த மாணாக்கனுக்கு இந்த ஆச்சாரியர் உபதேசத்தில் உண்டாகிய அந்த கேட்டல் என்னும் ஞானம் மந்தமாதல் என்று முதிர்ச்சி முருகி விளையும். அப்போ அதில் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் அல்லது தீவிரதர சக்தி நிபாதமுடைய அந்த ஆன்மாக்கள் கேட்டல் அறிவு பெற்ற பிறகு இவங்களுக்குள்ள அந்த சிந்தித்தல்ங்கிற அந்த ஒரு நிலை வந்து அவங்களுக்கு வருது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்போந்தான் அவங்க என்ன அப்போ அந்த சிந்திக்கக்கூடிய இந்த முறையில் என்ன வருது, அதாவது இந்த மனம் வந்து ஒருபட்டு கூடுதற்கு, அதாவது நிட்டை கூட்டுறதுக்கு அவங்க ஆசை உடையவனா ஆவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் விருப்பு வெறுப்பு எதுவும் இல்லாமல், எந்த பற்றும் இல்லாமல் இந்த பேரறிவாகிய சிவமும் சிற்றறிவாகிய தானும் இந்த ஆதித்தன் ஒளியும் கண்ணொளியும் போல அத்துவிதமாய் நிற்பன் இந்த நிலையில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்தது அந்த நிலையிலே தானொரு பொருள் உண்டென்று அறியாமல் சிவப்பேர் ஒன்றே அல்லது சிவ தோற்றம் ஒன்றே காணப்பெறுவன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இக்காட்சி நிர்விகல்பம் சவிகற்பம் ரெண்டுக்கும் இடைப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இது வந்து சிந்தத்தில்ங்கிற ரெண்டாவது அந்த முறை, ஞானத்தினுடைய முறையும் அதனுடைய அனுபவத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ். அடுத்தது என்னன்னு பார்க்கும்போது, அடுத்தது வந்து ஆச்சாரியாரது அனுகிரகத்தாலே கேவல சகலங்களாகிய இருவகை பாசங்களும் நீங்கி, இப்போ ஆச்சாரியருடைய அனுகிரகத்தினால அந்த கேவல சகலங்களாகி இந்த இருவகை பாசமும் நீங்கி, அந்த கேவல நிலை சகல நிலை அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த இரு பாசங்களும் நீங்கி அந்த கேட்கும் முறையில் கேட்டு சிந்திக்கும் முறையில் சிந்தித்து பின் அன்பு செய்து கருவிகள் தாக்காது அடங்கி நிற்கப் பெறுவாருக்கு முதல்வன் இயல்பு கேட்ட காலத்து பொருள்தன்மை பற்றி பேதமாய் தோன்றி சிந்தித்த காலத்து கலப்பு பற்றி அபேதமாய் தோன்றி தெளிந்த காலத்து இவ்விரண்டுமின்றி எவற்றினும் ஒற்றித்து நின்று உடனாய் ஒன்றினும் பற்றிலதாக வேறு தோன்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல மூன்றாவது ஸ்டேஜ் தெளிதல் அப்படிங்கிற அந்த உண்மை தெளிந்திடல் அல்லது தெளிதல் அப்படிங்கிற மூன்றாவது நிலை. இந்த மூன்றாவது நிலையில் என்ன ஆகுது, இந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்தால் இந்த கேவல சகலமாகிய இந்த இருவகை பாசங்களும் நீங்கி கேட்கும் முறையில் கேட்டு சிந்திக்கக்கூடிய முறையில் அந்த ஆன்மாக்கள் சிந்தித்து பின் அன்பு செய்து கருவிகள் தாக்காது அடங்கி நிற்க பெறுவாருக்கு, கருவிகள் தாக்காது அடங்கி நிற்க பெறுவாருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த கருவிகள் இப்போ தாக்காது, கருவிகள் செயல்பட்டாலும் தாக்காத நிலையில் இருக்குது. கருவிகள் தாக்காது அடங்கி நிற்க பெறுவாருக்கு முதல்வனுடைய இயல்பு கேட்ட காலத்து பொருள்தன்மை பற்றி பேதமாய், முதல்ல கேட்கும்போது அது ஒரு பேதமாய் இருந்திருக்கு, சிந்திக்கும் போது அது அபேதமாய் அவங்களுக்கு தோன்றி இருக்கு. இப்போ தெளிஞ்ச காலத்து விரண்டும் இல்லாமல் எவற்றினும் ஒற்றித்து நின்று ஒன்றினும் பற்றியவதாக அது வந்து தோன்றும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து தெளிதல் அப்படிங்கிற அந்த நிலையினுடைய ஞானத்தினுடைய முறையும் அதனுடைய அனுபவமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, தத்துவமசி என்னும் இந்த மகா வாக்கியம் அது நீயாகின்றனை, இந்த மகா வாக்கியம் தீவிரதர பக்குவருக்கு உபதேசிக்கப்படுவது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அப்புறவு தான் இந்த நிட்டை அப்படிங்கிற அந்த விஷயம் ஆகுது. அப்போ கேட்டல் முதலிய நான்கும் ஞானத்தில் சரியை
ஞானத்தில் கிரியை, ஞானத்தின் யோகம், ஞானத்தில் ஞானம் அப்படின்னு 4 வகையாக அதை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் அப்படிங்கிற அந்த 4 இருக்கு இல்லையா? அந்த 4 தான் இந்த ஞானத்தில் நம்ம சரியை, கிரியை, யோகம், ஞானம்னு சொல்கிறோம் இல்லையா? அதுக்கு வந்து சொல்கிறாங்க. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். இந்த 4 எது? இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல், இந்த 4 தான் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஞானத்துக்கு ஏற்ப முக்தியும் அபரமுக்தி, பரமுக்தி என 2 வகைப்படும். இப்போ முக்தி வந்து 2 இருக்குது. அபரமுக்தி, பரமுக்தி அப்படின்னு 2 இருக்குது. கேட்டல், சிந்தித்தல், தெளிதலிலே நின்று அவ்வளவில் யாக்கை நீங்க பெற்றவர் அபரமுக்தி அடைவார். அப்போ இந்த 4 ஸ்டேஜ் இருக்கு இல்லையா? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டைக்கூடல். இந்த 4ல் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அந்த 3ல் மட்டுமே நின்றுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதலிலே நின்று அவ்வளவில் யாக்கை நீங்க பெற்றவங்க அபரமுக்தி அடைவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த தெளிதலில் நின்று அப்படின்னா அந்த திருவருள் நிலையில் நிற்கிறது, அதுதான் அந்த தெளிதல் நிலை அப்படிங்கிறது. ஸோ அதோடு நின்றுட்டாங்க. அதில் வந்து அவ்வளவில் வந்து யாக்கை நிலை நீங்க பெற்றவங்க அவங்க வந்து அபரமுக்தி அடைவாங்க. அவற்றோடு நிட்டையும் கைவரப்பெற்று இம்மையிற்றானே சிவன்முத்தராய் விளங்கினவர். அப்போ அவற்றோடு நிட்டையிலும் அவங்க வந்து கைவரப்பெற்று இம்மையிலேயே வந்து சீவன் முத்தராய் அவங்க வந்து விளங்கினவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தேகாந்தர பரமுக்தி வந்து அடைவாங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஞான நிட்டை செய்து கொண்டு பிராரத்த தேகத்தோடு பயிலும் அந்த சிவஞானிகள் ஜீவன் முக்தர் எனப்படுவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து ஜீவன் முக்தர் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஞான நிட்டை வந்து அவங்க ஞான நிட்டை அடைந்து இந்த பிராரத்த தேகத்தோட அந்த பயிலும் சிவஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க ஜீவன் முக்தர்கள் எனப்படுவர். இவர் வந்து பரமுக்தி அடைவதற்கு உரியவர் அப்படி வந்து சொல்கிறாங்க. ஸோ நிட்டை கூடல் அப்படிங்கிறது அந்த ஜீவன் முக்தர்களுடைய நிலை தான். ஸோ அவங்க வந்து பரமுக்தியை அடைவாங்க. ஆனால் இந்த ஞானத்தில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் அப்படிங்கிற அந்த தெளிதலோடு நின்றுருப்பாங்க இல்லையா, அவங்க அடைஞ்சது அபரமுக்தி அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அப்போ நிட்டை கூடினால் மட்டும்தான், ஞான நிட்டை செய்து கொண்டு இந்த பிராரப்த தேகத்தோடே அவங்க பயிலும் சிவஞானிகள் இருக்காங்களா, அவங்க அந்த ஜீவன் முத்தர் அப்படிவாங்க. இவங்க பரமுக்தி பெறுவதற்கு அடைவதற்கு உரியவர். அபரமுக்தி தானமாவது சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாக்கியம், சக்தி, சிவம் என்னும் தத்துவங்களாம். அப்போ அபரமுக்தி தானமாவது அப்படிங்கிறது இந்த 5ஐயும் சொல்லியிருக்காங்க. சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், அந்த சிவ தத்துவங்கள்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, அந்த இது. அப்போ அந்த அபரமுக்தி தானமாவது சுத்த வித்தை, ஈஸ்வரம், சதாக்கியம், சக்தி, சிவம் என்னும் தத்துவங்களாம். கேட்டல் என்னும் அந்த ஞானமுடையோர் சுத்த வித்தையை அடைவாங்க. இப்போ கேட்டல் என்னும் ஞானமுடையோர், கேட்டல் மட்டும் அவங்க ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க என்னது? சுத்த வித்தையை அடைவர். சிந்தித்தல் என்னும் ஞானமுடையோர் ஈஸ்வர தத்துவத்தை அடைவர். தெளிதல் என்னும் ஞானமுடையோர் சாதாக்கிய தத்துவத்தை அடைவர். ஞானத்தில் ஞானமாகிய நிட்டை பூரணமுறாது இடையே தேகம் நீங்க பெற்றோர் அவங்க யார் அப்படின்னா அந்த சக்தி சிவ தத்துவங்களை அடைவர். இப்போ ஞானத்தில் வந்து ஞானமாகிய நிட்டை வந்து பூர்ணம் ஆகுதுக்கு முன்னாடியே அவங்க தேகத்தை விட்டுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆனால் அவங்க நிட்டை கூடியிருக்காங்க, பட் அவங்க வந்து அது பூர்ணம் ஆகலை. அதுக்கடையில் அவங்க வந்து தேகத்தை நீங்க பெற்றோராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க சக்தி சிவ தத்துவங்களை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஞானத்தில் முடிந்த அந்த ஞானமுடைய சிவ அனுபூதி செல்பவரே அந்த பரமுக்திக்கு உரியர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ஞானத்தில் ஞானம் முடிந்த ஞானமுடைய அந்த சிவானுபூதி செல்பவரே அந்த பரமுக்திக்கு உரியவங்க அப்படின்னு சொல்லி அந்த 4 ஸ்டேஜை பற்றி நமக்கு சொல்கிறாங்க. ஞானத்தினுடைய அந்த 4 வழிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடுதல். இப்போ கேட்டலில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு தானமாவது என்னது அப்படின்னா இந்த கேட்டல் உள்ளவங்களுக்கு மட்டும் என்ன சொல்கிறாங்க? கேட்டல் என்னும் ஞானமுடையவர் சுத்த வித்தையை அடைவாங்க. சிந்தித்தல்ங்கிறவங்க சிந்தித்தல் ஞானத்தை உடையவங்க ஈஸ்வர தத்துவத்தை அடைவாங்க. தெளிதல் என்னும் ஞானமுடையவர் சாதாக்கிய தத்துவத்தை அடைவாங்க. ஞானத்தில் ஞானமாகிய அந்த நிட்டை பூரணமுறாது இடையே அவங்க தேகத்தை நீங்கள் பெற்றோராக இருந்தாங்கன்னா அவங்க சக்தி சிவ தத்துவங்களை அடைவாங்க. ஞானத்தில் முடிந்த ஞானமுடைய சிவ அனுபூதி செல்பவரே அந்த பரமுக்திக்கு உரியவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ
இங்கே வந்து கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் வர அவங்க வந்து ஞானம் வந்து பெற்றிருந்தாலும் கூட அந்த அபரமுக்தி தான் அடைகிறாங்க. அந்த நிட்டை கூடல் இருக்கு இல்லையா, அவங்க தான் வந்து பரமுக்தி அடைவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அபரமுக்தி பெரும் போகத்தை விரும்பாது பரமுக்தி ஒன்றையே காதலித்து நிற்கும் உத்தமருக்கு. இப்போ அபரமுக்தி பெரும் போகத்தை, அது வந்து பெரும் போகத்தைன்னு போடுறாங்க. ஸோ அபரமுக்தி பெரும் போகத்தை விரும்பாது பரமுக்தி ஒன்றையே காதலித்து நிற்கும் உத்தமருக்கு இப்பிறவி நீங்கினும் அடுத்து வரும் பிறவியிலே அவ்வுண்மை ஞானம் நிகழ்ந்து பரமுக்தியும் சித்தியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அபரமுக்திலாம் எனக்கு வந்து அவங்க தான் விரும்பாமல் பரமுக்தி தான் வேணும்னு ஆசைப்பட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க இந்த பிறவியில் கிடைக்காட்டா கூட அடுத்து வர பிறவியில் அந்த உண்மை ஞானம் அவங்களுக்கு நிகழ்ந்து அந்த பரமுக்தியை அவங்களுக்கு வந்து அடைவாங்க, அந்த பரமுக்தி சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இதை வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ். அப்போது இந்த கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை ஊடல் என ஞானம் 4 வகை அப்படின்னு சொல்கிறாங்க. இம்முறையிலே நின்று கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடினவர்களே முக்தியை பெற்றவர் ஆவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த முறையில் தான் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் அப்படிங்கிற அந்த நிலையில் சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடினவங்க தான் இந்த முக்தியை பெற்றவங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே ஆன்ம லாபத்தை பற்றி நமக்கு இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா மாஸ்டர்ஸ்? அதாவது முக்தி, பரமுக்தி அடைகிறது அல்லது இன்ப பேர், இப்படி நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா. நிட்டை அல்லது வந்து சுத்த நிலையில் துரியாதீதம்னாலும் இதை தான் குறிக்கும். சிவப்பேறு, சிவபோகம், இன்புறு நிலை, ஆன்மலாபம், இந்த நிட்டை கூடல் அல்லது வந்து ஆன்ம லாபம், இதெல்லாமே ஒரு பொருள் குறித்த சொல்லுதான் அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே சொல்லி முடிக்கிறாங்க மாஸ்டர்ஸ். எஸ் மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.